ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஆல்ரெடி நான் வந்து உங்கள்கிட்ட கூகுள் ஆட்சன்ஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இப்போது கூகுள் ஆட்சன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது எல்லா வெப்சைட்டுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதோட ரூல்ஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்து 6 மாதம் பழைய வெப்சைட்டாக இருக்கணும், விசிட்டர்ஸ் நல்லா வந்துட்டுருக்கணும். அப்படி வந்துட்டுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கும். நிறைய பேர் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி 300, 400, 500, 1000 அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது நம்ம வாங்குறது வந்து வேஸ்ட்டு. வாங்கினீங்கன்னாலும் கண்டிப்பாக டிசேபிள் ஆகி போயிடும். உங்களுக்கு அக்கௌண்ட்டு வாங்கினீங்கன்னா நிற்காது உங்களுக்கு. ஏன்னா உங்களோட வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூகுள் ஆட்சன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்கள் கண்டென்ட்டை மேட்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு உங்களோட வெப்சைட்டில். இப்போது கூகுள் ஆட்சன்ஸு அப்ரூவல் பண்ணலை அப்படின்னா அது போயிட்டு போகுது. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. எது வரைக்கும் தேவையில்லைன்னா ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஆனால் அது வரைக்கும் நான் என்னோடய பிளாக்ஸ் வெப்சைட்டை நான் சும்மா போட்டு வச்சுருக்க முடியுமா? ஏதோ எனக்கு 2-3 ஏர்னிங் வந்தால் பரவாயில்ல, சும்மா ஓடிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம வந்து டொமைன் வாங்கணும், டொமைனுக்கு 150 ரூபா செலவாகும். ஹோஸ்டிங் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் செலவாகும். அப்படிங்கிறப்ப அதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ அதாவது உங்கள் வெப்சைட் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப அதர் ஆல்டர்னேட்டிவ் டெக்னிக்ஸ் ஃபார் கூகுள் ஆட்சன்ஸ் ஆர் மெனி திங் அவைலபிள் இன் ஆன்லைன். It provide a best service for you and it's like an Google AdSense, but the earning is very less. ஏர்னிங் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதோட ஒரு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னா நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஏர்னிங்கே இல்லாமல் இருக்கிற வெப்சைட்டுக்கு ஏர்னிங் இருக்கிற வெப்சைட்டு கொஞ்சம் ஏர்னிங் இருக்கிறது பரவாயில்ல இல்லைங்களா? புரியுதுங்களா? புரியும். அது என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நிறைய வெப்சைட் இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. லைனாக சொல்கிறேன் பாருங்க. சிட்டாகா அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்ஃபோ லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆட் பிரிட்னு ஒன்று இருக்குது, பிட்வைசர் அப்படின்னு ஒன்று இருக்குது, கிளிக்ஸர் வந்து பெஸ்ட்டு நான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது. கிளிக்ஸரு, சிட்டாகா இது பார்த்திங்கன்னா CHITAKA. இதை வந்து நீங்கள் கூகுளில் டைப் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தால் கூட கரெக்டாக அது வந்துடும். அதில் போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் எப்பயும் போல தான் சைன்அப் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா, புதுசாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு லாகின் ஐடி, யூசர் நேம் க்ரியேட் ஆகிடும். அதில் போய்ட்டு எந்த இதுக்கு போனீங்கனாலும் உங்களோட வெப்சைட்டில் வந்து அப்ரூவல் ஆகிடும். இதில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவல் பண்ணிடுவாங்க. கூகுள் ஆட்சன்ஸில் அப்ரூவல் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக கூகுள் ஆட்சன்ஸ் எப்படின்னா மேனுவல்லையே வந்து பார்ப்பாங்க. உங்கள் கண்டென்ட் எப்படி இருக்குது, உங்கள் பிளாக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, நிறைய பேர் வராங்களா. ஏன்னா நிறைய பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்தால் தானே உங்களுக்கு வேலை. அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நல்லது. நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். பார்க்காத இடத்துல போய் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அதை தான் கூகுள் ஆட்சன்ஸ் இருக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. கூகுள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணி பாருங்கள். கிடைச்சா ஓகே, சந்தோஷம். கிடைக்கல அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நான் சொன்னதெல்லாம் அந்த இன்ஃபோலிங்கில் கிளிக்ஸர்னு ஒன்று இருக்கும், CLICKSOR.com. அதை யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதில் போங்க, சைன்அப் பண்ணுங்கள். உங்களோட நேம், யூசர் நேம் போட்டு உங்களுக்கு என்ன யூசர் நேம் வேணுமோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆட் ஜோன் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா ஆட் கோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அதில் போய் ஜென்ரேட் கோட், உங்களுக்கு தேவையான சைஸில் பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா ரெக்டாங்கிள் பாக்ஸில் வேணுமா, இல்லை வந்து ஹரிசாண்டலில் வேணுமா, வெர்டிக்கலில் வேணுமா, அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ண சொல்லுவோம். இப்போ 716 to 625 சைஸு, இல்லைன்னா 248 to 248 சைஸு, இந்த மாதிரி வேரியஸ் சைஸில் உங்களுக்கு வந்து அதில் அவைலபிளாக இருக்கும். கோடு தான், ஜஸ்ட் ஜாவா கோடு ஒன்லி. டிசைன் ஜாவா கோடு, ஜாவா ஸ்கிரிப்ட் கோட். Just you want to copy the Java code and just you want to place the code in your website or blogs. It's enough. It is a final step. இப்போ வந்து அதை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதில் ரன் ஆகிட்ருக்கும். பயங்கரமாக ரன் ஆகிட்ருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் அவங்க கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், கூகுள் ஆட்சன்ஸில் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு $0.01 அது மாதிரி உங்களுக்கு எஸ்டிமேஷன் ஏர்னிங் தான் கிடைக்கும். உங்களுக்கு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி டார்கெட் இருக்குது. இப்போ கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்னா நீங்கள் $100 ஏர்ன் பண்ணிங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் உங்களோட வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த $100 எடுக்க முடியும். பட் கிளிக்ஸர், சிட்டாகா இந்த மாதிரி வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா $10, $50 நீங்கள் வந்து பே அவுட் எடுத்துக்கலாம் பை தி வே ஆஃப் யூஸிங் யுவர் பேபால் அக்கௌண்ட். ஐ ஆல்ரெடி said you know what is the PayPal and how to create a PayPal account and like this. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லித்தரப்போன்னா பேபால், ஆல்டர்பே இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரப்போம். ஆன்லைன் ஸ்டோர்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ என்னோடய ப்ராடக்ட் நான் விற்கிறேன் அப்படின்னா என்னோடய வெப்சைட் போனீங்கன்னா நான் சைட்லேயே லிஸ்ட் பண்ணியிருப்பேன் என்னோடய ப்ராடக்ட் எவ்வளோ ரேட் அப்படின்னு. ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ உங்களோட ப்ராடக்ட் ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு டெபாசிட் பண்ணிவிட்டு இப்போ 1000 ரூபா போடணும் அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் போய்ட்டு
டெபாசிட் பண்ணால் அப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம அனுப்பிக்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் டெக்னாலஜி இல்லைங்களா, யாருங்க போகிறாங்க எல்லாம் கடைக்கு போகிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் வெப்சைட்டில் ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களோட ப்ராடக்ட் ஹேண்ட்கிராஃப்ட் ப்ராடக்ட் இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் நல்லா வந்து ஒரு ஏதோ ஒரு க்ரீட்டிங்ஸ் நல்லா செய்வீங்க, க்ரீட்டிங்ஸ் டிசைன் பண்ணி கொடுப்பீங்க, ஃப்ளார் டெக்கரேஷனு, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் டெக்கரேஷன் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா பேபால் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அதில் போயிட்டு நம்மளோட ப்ரைஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பண்ணலாம். அதுக்கான கோடிங் அது பேபாலை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ சொல்கிறேன். பிகாஸ் PayPal is a very good money transfer in online, which helps to convert any money into Indian currency, and we can also convert our Indian currency into US dollar, euro like this, because it is very useful. Just try this நல்லா ட்ரை பண்ணுங்கள். சொல்கிறதெல்லாம் வந்து நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா தான் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அவ்வளோதான் போதும். ஜஸ்ட்டு ஓகே லைக் பட்டன் லைக்னா லைக் கொடுத்துடலாம், டிஸ்லைக் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இப்படி இருக்கும். ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க, யா லைக்னா லைக், டிஸ்லைக்னா டிஸ்லைக் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பண்ணிட்டு போகலாம். அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. நான் இது வந்து ஏன் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா. அதனால் அந்த சம் டெக்னிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் என்னோடய வெப்சைட்லேயே நான் போட்டிருப்பேன். நான் www.techfreetips.com. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதர் ஆல்டர்னேட்டிவ் டெக்னிக்ஸ் ஃபார் கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்னு நான் சொல்லி போட்டிருப்பேன் உங்களுக்கு. அதை போய் பாருங்கள். அதில் வந்து அதுலேயுமே அதாவது எல்லா கம்பெனிலும் அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கி பண்ணாதீங்க. நல்லா அதில் அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கம்பெனி சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கோ அந்த கம்பெனி வந்து செலக்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அட்வர்டைஸ்மெண்ட், ஓகேங்களா. வெரி சிம்பிள். ஸோ இனிமேட்டு கூகுள் ஆட்சன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறதோட ஜஸ்ட் இந்த மாதிரி யூஸ் சம் ப்ரோக்ராம்ஸ் லைக் திஸ் ப்ரோக்ராம்ஸ். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, ஓகே. ஜஸ்ட் யூ கேன் கெட் அன் மினிமம் அமௌண்ட். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஏர்ன் பண்ண முடியலனா கூட உங்களுக்கு கம்மியாக ஒரு அமௌண்ட் வருது இல்லைங்களா, அது போதும் இல்லையா. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு செக் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ, பை.